பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ரோமர் 12:14. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமாங்க? எல்லாரையும் நேசிப்பார், எல்லாரையும் மன்னிப்பார். அவரை அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்தி தன் உயிர் போக காரணமாக இருந்தவங்களுக்கு கூட ஆதரவு அளித்து தன் தாயையே அவர்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்துலேயும் அருகில் இருந்தவங்களை மன்னித்தவர். இன்றைக்கி நமக்கும் அந்த ஒரு ட்ரிக்ஸை சொல்லி தராருங்க. யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாமல் என்னை போலவே எல்லாத்தையும் ரிலாக்ஸாக ஆண்டவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை விட இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க யாரும் இருக்கவே முடியாதுங்க. இந்த நாளில் அந்த ஒரு உறுதியை மட்டும் நம்ம மனசில் வச்சுப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், யார் நம்மளை என்ன பண்ணாலும், நம்ம வாயிலிருந்து சாபமான வார்த்தைகளோ, அவங்கள திட்டுற வார்த்தைகளோ, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இப்படி ஆயிடணும்னு சொல்லி எந்த ஒரு முறுமுறுப்போ இல்லாதபடிக்கு எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு போயிடுங்க. அதற்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும். அப்படி இல்லைன்னா எல்லா நிறைவும் ஆசீர்வாதமும் கிருபையும் நமக்கே திரும்ப அளிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம். யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரை மட்டும் நம்பி முன்னேறி போகலாம். ஆமீன்.